சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை இல்லத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். தந்தை குமரி அனந்தன் மறைவிற்கு தமிழிசை சவுந்தரராஜனிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். நேற்று இரவு சென்னை வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தந்தை குமரி அனந்தன் மறைவிற்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நேரில் அமித்ஷா ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தி, சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, விவரம். சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான குமரி ஆனந்தனினுடைய மறைவானது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழலில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மேலும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். அவரோடு பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர்கள், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முருகன், துணைத் தலைவர் கருநாகராஜன் ஆகியோர் வருகை தந்திருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக குமரி ஆனந்தன் என்பவர் தமிழுக்கு மிகச்சிறந்த ஒரு தொண்டாற்றினார். அவருடைய மறைவு மிகுந்த ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என பாஜகவினுடைய பல்வேறு தலைவர்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வண்ணமாக, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் 2 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக வருகை தந்து ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் முக்கியமாக தன்னுடைய கட்சியினுடைய தமிழக பாஜகவினுடைய புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காகவும், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகச்சிறந்த முறையில் களம் காண வேண்டும் என்பதற்காகவும், தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்காகவும் அவர் சென்னை வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மறைந்த குமரி அனந்தனுக்கு தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும், அதே போல தந்தையை இழந்து வாடக்கூடிய முன்னாள் ஆளுநர் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். லாவண்யா, தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் உடன் வந்திருக்கிறார்கள்? இது குறித்த அனுபவம். சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போல இணையமைச்சர் முருகன், தமிழக பாஜகவினுடைய துணைத் தலைவர் கருநாகராஜன் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடிய சில முகவர்கள் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவர்கள் அனைவருமே வருகை தந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்து ஆறுதல் தெரிவித்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. லாவண்யா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் சென்னையில் இருப்பதாக தகவல் வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக இன்றைய நாட்களில் வேறு என்னெல்லாம் ப்ரோக்ராம் அவருக்கு இருக்கு? அதை பற்றியான விவரம் சொல்லுங்க. தொடர்ந்து அவர் சென்னையில் 2 நாள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என மத்திய உள்துறை அமைச்சர் 2 நாள் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதிலும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக நல்ல முறையில் களம் காண வேண்டும் என்பதற்காகவும், அதே போல தமிழக பாஜகவினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும் விதமாக இன்று நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் முக்கிய ஒரு முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட இருக்கிறது. அதற்காகவும் தான் மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்று பாஜகவினுடைய மிக முக்கியமான தேர்தல் வியூகங்கள்
வகுக்கப்படுவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜக நல்ல முறையில் கையாள வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட இருக்கின்றனவும் தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை தமிழகம் என்ற ஒரு மாநிலம் அனைவரின் கவனத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. அந்த மாநிலத்தில் தங்களுடைய கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்பது பாஜகவினுடைய மிக நீண்ட கால திட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வருகை தந்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி லாவண்யா.